வணக்கம். நான் அம்முசீட்டு சமையல் மோகனா. இன்றைக்கி வீடியோவில் சிக்கன் கிரேவி எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். சிக்கன் கிரேவி செய்ய தேவையான பொருள்லாம் பார்க்கலாம். 1/2 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன். நல்லா மஞ்சத்தூள் போட்டு க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். 1 ஸ்பூன் கரம் மசாலா எடுத்திருக்கேன். 1/2 ஸ்பூன் மிளகு பொடி எடுத்திருக்கேன். 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, குழம்பு மிளகாத்தூள் 2 ஸ்பூன் எடுத்திருக்கேன். 1 ஸ்பூன் வெறும் மிளகாத்தூள். பெரிய தக்காளி 3 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். பெரிய பீஸாக தான். 2 பச்சை மிளகா, 1 கைப்பிடி நிறைய கொத்தமல்லி, கருவேப்பிலை கொஞ்சம், 3 பெரிய வெங்காயம் நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள். நல்லா பொடியாக கட் பண்ணோம். தக்காளி அரைக்க போகிறோம், அதனால் பெருசாக கட் பண்ணியிருக்கேன். இதுதான் சிக்கன் கிரேவி தேவையான பொருள். ஒரு கடாய் வச்சுக்கோங்க. அடுப்பு பற்ற வச்சு ஒரு கடாய் வச்சுக்கோங்க. 2 குழிக்கரண்டி எண்ணெய் ஊற்றிருக்கேன். நான் எண்ணெய் கொஞ்சம் நிறைய தான் தேவைப்படாத 2 குழிக்கரண்டி விட்டுருக்கேன். எண்ணெய் காயட்டும். பட்டை, லவங்கம், கடல் பாசி எல்லாம் போடுங்க. கொஞ்சம் செவக்கட்டும். 1 கைப்பிடி கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கேன், அதையும் போடுங்க. 2 பச்சை மிளகா கீரில் சும்மா லைட்டாக கீரி வச்சுருக்கேன், அரியில் அதையும் போடுங்க. பொடியாக கட் பண்ணியிருக்கேன் வெங்காயம், அதையும் போடுங்க. நல்லா வதங்கட்டும். தக்காளி அரைச்சிக்கலாம். நம்ம 3 பெரிய தக்காளி எடுத்துருக்கேன், அரைச்சிடலாம். ஏன்னா கிரேவின்றதுனால அரைச்சி செஞ்சால் நல்லாயிருக்கும், அதனால் அரைச்சிருக்கேன். நான் தக்காளி அரைச்சிட்டேன். வதக்கலை, நான் அரைச்சி வச்சுருக்கேன் தக்காளியை. இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடுங்க. வெங்காயம் நல்லா வதங்குந்தோம், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போடுங்க. நல்லா வதக்கட்டும். அதுவும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் பச்சை வாசனை போட்டு நல்லா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அந்த அளவுக்கு வதக்குங்க. எண்ணெய் கொஞ்சம் நிறைய தான் ஊற்றிருக்கோம். இப்போ அரைச்சி வச்ச தக்காளி அதிலே ஊற்றிக்கலாம். நல்லா வதங்கட்டும். தக்காளி நம்ம வதக்காமல் அரைச்சிருக்கோம், அதனால் கொஞ்சம் லேட்டாகவும் வதங்க. நல்லா வதங்கட்டும். நல்லா வதங்கட்டுங்க. கொஞ்சம் நேரம் டைம் கொடுங்க. நல்லா சுண்டணும். அப்புறம் தண்ணிலாம் கரம் மசாலா போடுங்க. சில்லி பேஸ்ட் இப்போ இது போடுங்க, பொடி போடுங்க. குழம்பு மிளகாத்தூள் 2 ஸ்பூன் வீட்டு மிளகாத்தூள் அதையும் போட்டுருங்க. அதையும் அந்த இதோட தக்காளி இதெல்லாம் அரைச்சி வச்சதோடு அதோடு சேர்த்து வதக்கணும். வதக்கினா தான் நம்மளுக்கு அந்த டேஸ்ட்டு கொடுக்கும். நல்லா வதக்குங்க. நல்லா எண்ணெயிலே வதங்கட்டும். இந்த மிளகாத்தூள்லாம் நல்லா வதங்கிடுச்சு பாருங்கள். இப்போ இந்த டைமில் நம்ம சிக்கன் க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள், அதையும் போடுங்க. பீஸ் நான் கொஞ்சம் பெரிய பீஸாக தான் வச்சுருக்கேன். நீங்கள் பொடியாக கட் பண்ணால் பொடி பீஸாக போடுங்க. நான் பெரிய பீஸாக தான் போட்டிருக்கேன். நல்லா இதோடு சேர்ந்து 2 கலருங்க. 2 நல்லா அதோடு சேர்ந்து தண்ணி விடும் சிக்கனில், அதனால் கொஞ்சம் அப்படியே கலரி விடுங்க. நம்ம தக்காளி அரைச்ச மிக்ஸி ஜாரையும் கொஞ்சம் அலசி தண்ணி வச்சுருக்கேன். நான் அதையும் ஊற்றிடுவோம். நம்ம இதில் கலக்கி விட்டுட்டு ஊற்றிடுங்க. அதுவும் தண்ணியும் தக்காளி தண்ணியும் 1 சொம்பு, சின்ன சொம்பில் 1 சொம்பு ஊற்றுறேன் தண்ணி நான். ஏன்னா சிக்கன் நம்ம கிரேவியாக தான் பண்ண போகிறோம், அதனால் நிறைய தண்ணி தேவையில்லை. 1 சொம்பு, சின்ன சொம்பில் 1 சொம்பு. ஏன்னா சிக்கனில் நிறைய தண்ணி வரும்ன்றதுனால போதும். 1 ஸ்பூன் சால்ட்டு போட்டுக்கோங்க. உப்பு நல்லா கலக்கி விட்டுருங்க. உப்பு காரம் பார்த்துக்கோங்க. உங்கள் தேவைக்கு கூடவா குறைக்கோ கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க, போட்டுக்கோங்க. எக்ஸ்ட்ரா வேணும்னா ஒரு 10 நிமிஷம் மூடி வைங்க, வேகட்டும். 10 நிமிஷம் மூடி போட்டுட்டு கொஞ்சம் நல்லா கொதி வந்திருக்கு பாருங்கள். இப்போது இந்த டைமில் நல்லா கலக்கி விடுங்க. பாருங்கள் தண்ணி பாருங்கள், நம்ம 1 சொம்பு தான் சின்ன சொம்பில் ஊற்றணும். தண்ணி ஜாஸ்தியாக இருக்குது பாருங்கள். நல்லா கரெக்டாக இருக்கும். இதனால தான் நம்ம 1 சொம்பு ஊற்றிருக்கோம். சிக்கன் வேகிறதுக்கு சரியாக இருக்கும் நம்மளுக்கு. ஒரு 2 நிமிஷம் நல்லா 2-3 நிமிஷம் நல்லா கொதிக்கிட்டோம். சிக்கன் சீக்கிரம் ரெடி ஆகிடும் நம்மளுக்கு. இந்த மாதிரி குழம்பா வேணும்னா நீங்கள் அப்படியே இறக்கிக்கலாம். நம்மளுக்கு கொஞ்சம் கிரேவியாக வேணுன்றதால கொஞ்சம் சுண்டட்டும். நம்மளுக்கு ஒரு 1-2 நிமிஷம் மூடி போடுங்க, வேகட்டும். கொஞ்சம் சிக்கன் வேகணும். நல்லா பாருங்கள் சுண்டிடுச்சு, தண்ணியெலாம் நல்லா சுண்டிடுச்சு பாருங்கள். இந்த டைமில் நம்மளுக்கு பாருங்கள் நல்லா இருக்குது பாருங்கள் பார்க்குறதுக்கு. இப்போ மிளகு பொடி போடுங்க. மிளகு போட்டு 2 கலர் கலரி விடுங்க. லாஸ்ட்டாக தான் மிளகு போடணும், அதனால தான் நான் மிளகு போட்டிருக்கோம். தண்ணி நல்லா சுண்டிடுச்சு. இந்த டைமில் மிளகு போட்டு நம்ம அந்த கிரேவி அப்படியே இது வருங்க, நல்லா செவந்துருக்குது. இந்த டைமில் நம்ம கொத்தமல்லி போட்டு நம்ம ரெடி பண்ணணும். கருவேப்பிலை கொத்தமல்லி இருந்தால் போட்டுருங்க. நம்மளுக்கு சிக்கன் கிரேவி ரெடி. பாருங்கள் சிக்கன் கிரேவி. நம்ம இந்த கிரேவி சாப்பாடு, இட்லி, தோசைக்கு எல்லாத்துக்கும் வச்சுக்கலாம்.
இந்த கிரேவி சிக்கன் கிரேவி வந்து நம்மளுக்கு சப்பாத்தி இட்லி தோசை எல்லாத்துக்கும் நல்லாவும் இருக்கும். இன்னும் கொஞ்சம் நீங்கள் தண்ணியாக வேணும்னா தேங்காய் அரைச்சி ஊற்றி நம்ம செய்யலாம். இதில் இதேமாதிரி கட்டியாக போதும்னாக்கா நம்மளுக்கு போதும், இதோட போதும். இல்லைன்னா தேங்காய் பால் ஊற்றினீங்கன்னா இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு தண்ணியாக வரும். இதோட நம்மளுக்கு சிக்கன் கிரேவி ரெடி. உங்களுக்கு ஏதாவது இந்த மாதிரி வீடியோ ரெசிபி போடணுன்னாக்கா நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள், நான் உங்களுக்கு தனியாக வீடியோ போடுறேன். இந்த வீடியோவில் எதனா டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், நான் ரிப்ளை பண்ணுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நிறைய சமையல் வீடியோக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.